ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திரைப்படங்களில் பயன்படுத்தும் விவகாரத்தில் முன் அனுமதி இல்லாமல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது என திரைத்துறையினருக்கு தேமுதிக வேண்டுகோள் விடுத்துள்ளது. பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நாயகனாக நடித்து வரும் புதிய திரைப்படம் கோட். இந்த படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் சிறப்பு தோற்றத்தில் வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தை திரையில் மீண்டும் கொண்டுவர இதுவரை யாரும் எந்த அனுமதியும் பெறவில்லை என தேமுதிக தலைமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன் அனுமதி இல்லாமல் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிடக்கூடாது என திரைத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள தேமுதிக இதனை தவிர்க்க வேண்டும் எனவும் எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் முறையாக அனுமதி பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்து வரும் படை தலைவன் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் தோன்றுவார் என தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். உச்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜயின் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விஜயகாந்தை பயன்படுத்துகிறோம் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய அறிவிப்பு சிக்கலை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் இருவரையும் ஒரே திரைப்படத்தில் மீண்டும் பார்ப்போம் என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியாகி உள்ளது. நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.